செல்வா ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டிரெக்ஷன் வேணா எழுதலாம். நம்ம ஒரு நரேஷன் கேட்டு மச்சான் நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீக் பண்ணலாமா? பண்ணலாமே. ஆனால் அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி 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 வேற எங்கேயோ போயிடுவார். அப்போ திரும்ப படம் திரும்ப மாறிடும். மச்சான் இல்லை அது ஓகே, சரி இப்போ எப்படி நம்ம முதல்ல நமக்கு பிடிச்சோமே அந்த வருஷனுக்கு எப்படி திருப்பி கூட்டிட்டு வர படத்தை இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம். அப்படியா ஓகே மச்சான். ஆனா அதுல கூட இன்னொரு டர்ன் இருக்கும், வேற எங்கேயாவது போயிடும். இதுதான் நாங்க 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவு கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னா லெஸ் தென் 5 hours இருக்காது, இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருப்போம். நீங்களே கணக்கு போடுங்க. நான் 50, 60, 70, 80 hours கேட்டிருக்கோம். அது ஒரு பாயிண்ட்லாம் மச்சான் நம்ம இந்த படம் பண்ணுவோமா? ராணாக்கு நான் எல்லாருக்கும் சண்டை போட்டிருக்கேன். டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளவுதான் பேசிட்டு இருக்க போறோம். ஆனா இது என்னன்னா இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. இதுக்கு இது இது தனியா அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு, அதுதான் முடிவு செய்யும். நம்ம ஐயா அந்த படத்துல சொல்ற டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும் படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போதான் ஷூட் ஆரம்பிக்கும் இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போ வெளியே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும். இந்த படத்துல ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ள வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும். ஸோ செல்வா தேங்க்யூ. எனக்கு கூட கணிசார் சொன்ன மாதிரி இது டிலே ஆகி போயிட்டு இருக்கும்போது எனக்கே பயம். எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தில் நடிக்கணும்னு. அப்போ கொஞ்சம் ஒரு 2 yearsக்கு அப்புறம்லாம் எனக்கே பயமா இருந்தது. டேய் மச்சான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீங்க என்ன மாத்துவீங்களா, வேற யாராவது போடுவீங்களா இந்த படத்துல? நான் வெயிட் பண்றேன், பரவாயில்ல நீங்க எழுதுங்க. இப்படி இருப்போம். எல்லாருக்கும் ஒரே பயம் தான். ஏன்னா இவ்வளோ நம்ம ஆசையா கேட்டு பிடிச்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இந்த படம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது. அடிக்கடி நம்ம இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேற பயம். செல்வா ஒரு 4-5 வருஷமா வெயிட் பண்ணிருக்காரு, இவ்வளோ யங் ஒரு டேலண்ட், நாமளா அவரோட ஃபியூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு அது சொல்லி நானும் சண்டை போட்டுக்கோம். பட் ஐ திங்க் த கோல் இது, இந்த படத்து மேல எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை, அவ்வளோ நம்பிக்கை, இது அவ்வளோ ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியர்ல இந்த படத்துல வந்திருக்கிற நிறைய பேரோட கரியர்ல இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.